சிவனை தினமும் தொழுகிறவர்க்கே ஏன் அதிகமான துன்பம் வருகிறது என்று உங்களுக்கு ஒரு நாள் கூட தோன்றியதா? தினமும் சிவனின் நாமத்தை உச்சரிப்பவர், உண்மையான மனதுடன் பிரார்த்தனை செய்பவர், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர், ஏன் துன்பமும் அவமானமும் பொருளாதார நெருக்கடியும் தொடர்கிறது? ஆனால் அங்கு சிலர் ஏமாற்றமும் பாவமும் பாசாங்கும் செய்து மற்றவர்களை தள்ளி வைத்து முன்னேறுகிறார்கள். அவர்கள் வசதியுடன் வாழ்கிறார்கள், செல்வத்தில் மூழ்கியுள்ளனர், வெற்றியின் உச்சியில் இருப்பது போல தெரிகிறார்கள். அப்படியானால் சிவனுக்கு இவை தெரியவில்லையா? நல்லதும் கெட்டதும் அவருக்கு புரியவில்லையா? கேளுங்கள், சிவன் அனைத்தையும் கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மனிதர்களைப் போல உடனடி தீர்ப்பை வழங்குவதில்லை. அவர் வழங்குவது முழுமையான நிரந்தரமான நீதி. நீங்கள் இன்று அனுபவிக்கும் துன்பம் உங்கள் பலவீனத்தின் சான்றல்ல. அது சிவன் உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை விழிப்பிக்கும் செயல்முறை. யாரை சிவன் உருவாக்க விரும்புகிறாரோ அவரை முதலில் உடைத்து விடுவார், துன்பத்தின் நெருப்பில் சுடுவார். பின்னர் அவரை அவருடைய உண்மையான ஆற்றலோடு சேர்த்து விடுவார். இன்று பாவம் செய்து சுகமாக இருப்பவர்கள் உண்மையில் சுகத்தில் இல்லை. அது ஒரு கடைசி மாயை மட்டுமே.